ஒரு துறவி காட்டுக்குள்ள போறான், தனியாளா போறான். எதுக்கு ஒரு பெரிய சிங்கம் அவனை பார்த்துருச்சு. நல்ல பசி. சிங்கம் அவனை அடிக்கணும்னு வேகமா அவனை நோக்கி ஓடி வருது. துறவி பார்த்தான், என்றால் தப்பிச்சு ஓடி போய் ஏறிடலாம்னு பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மரம் இல்லை. மரமே இருந்தா கூட அவனுக்கு மரமேற தெரியாது. அது நமக்கு தெரியும். என்ன பண்றதுன்னு தெரியல. திகச்சு போய் நிற்கிறான். சிங்கம் வேகமா வருது. எதிர்த்து சண்டை போட்டு சிங்கத்தை கொன்று விட்டு பிறகு ஒரு பெண்ணோடு காதல் செய்கிற அளவுக்கு அவன் தமிழ் சினிமா கதாநாயகனா? ஒன்றும் செய்ய முடியாது. துறவி பார்த்தான், எப்படியும் சாக போறோம், சாவதற்கு முன்னால கடவுளை நம்பி கடவுளத்தில் வேண்டி விட்டு பிறகு சாவோம் என்று முடிவெடுத்தான். சும்மா வேண்டல, அசலாக வேண்டினான். அப்படியே மண்டி போட்டான், கண்களை மூடினான், இருக்க மூடினான். இறைவா 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 என்னை காப்பாற்று என்று வேண்டினான். 1 நிமிடம் ஆயிற்று, 2 நிமிடம் ஆயிற்று, 5 நிமிடம் ஆயிற்று, ஏன் 7, 8, 10 நிமிடம் ஆகிவிட்டது. சிங்கத்தை காணோம். அவனுக்கும் அதற்கும் இருந்த இடைவெளியில், அது ஓடி வந்த வேகத்தில், அதற்கு இருந்த பசியில், அது இந்நேரம் அவன் குரல் வழியை கடித்திருக்க வேண்டும். ஆனா காணோம். கண்ணை திறந்து பார்க்கவும் பயம். ஆனாலும் பார்த்தாகணும்ல. மெதுவா பார்த்தான், சிங்கத்தை காணோம். எங்கேயுமே காணோம். சுத்தி பார்த்தான், காணோம். இறைவா உனக்கு நன்றி, என்னை கொல்ல வந்த சிங்கத்தை இல்லாமல் செய்தாயே, உனக்கு நன்றி அப்படின்னு குனிஞ்சான். சிங்கம் பக்கத்தில் படுத்துருந்துச்சு. சிங்கம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அது பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நெகிழ்ந்துட்டான். இறைவா நீ மகத்தானவன், என்னை கொல்ல வந்த சிங்கத்தை தடுத்தது மட்டுமல்ல இறைவா, அந்த சிங்கத்தை மனிதர்களைப் போல் பிரார்த்தனை செய்யும் இடத்திற்கு உயர்த்தினாயே, நீ மகத்தானவன். சிங்கம் சொல்லுச்சு, மெதுவாக பிரார்த்தனை செய், என் பிரார்த்தனைக்கு இடையூறு செய்யாதே. என்ன நண்பா, என்ன பிரார்த்தனை செய்கிறாய் என்று சிங்கத்தை பார்த்து துறவி கேட்டான். சிங்கம் சொன்னது, உன்னை எனக்கு உணவாக தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது. ஆனால் இந்த கதை இங்க முடியல. இதுக்கு பிறகு ஒரு 2 வரி இருக்கு. இது புகழ்பெற்ற ஜப்பானிய ஜென் கதை. தன்னை சிங்கத்திடமிருந்து காப்பாற்றியதற்காக துறவி கடவுளுக்கு நன்றி சொன்னான். துறவியை உணவாக தந்ததற்காக சிங்கம் கடவுளுக்கு நன்றி சொன்னது. ஜப்பானிய குருமார்கள் எழுதினார்கள், பாவம் கடவுள் என்று எழுதினார்கள். இந்த கதை என்னை யோசிக்க வைக்கிறது. இப்ப கடவுள் யார் பக்கத்தில் நிற்பார் என்று நான் யோசிக்கிறேன், இல்லையா? யார் வலிமையானவர்களோ அவர்கள் பக்கம் கடவுள் நிற்கிறார். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கடவுள் அந்த வழியை தான் தேடுகிறார். ஆமா, அவரே தோல்வி அடைந்து விட்டால் பிறருக்கு வெற்றியை கொடுக்க முடியும். எனவே இருவரில் யார் வலிமையானவர்களோ, ஒருவேளை அவன் துப்பாக்கி வைத்திருந்தால், அவனிடத்தில் கூர்மையான ஆயுதங்கள் இருந்தால் அவன் தானே வென்றிருப்பான். யாரிடத்திலே அறிவு இருக்கிறதோ, யாரிடத்திலே புத்தி இருக்கிறதோ, யாரிடத்திலே ஆயுதங்கள் இருக்கிறதோ அவர்கள் வெல்வார்கள். யார் வெல்வார்களோ அவர்கள் பக்கத்திலே போய் கடவுள் நின்று கொள்வார். அப்படி நில்வதன் மூலம் வெற்றியின் பக்கம் நான் நிற்பதாக கடவுள் ஒரு தோற்றத்தை உண்டாக்குவதற்கு கதைகளை போல் கடவுளுக்கு வேறு வழியே கிடையாது. ஒரு கதை இது.